ஆச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிந்த நிலையில் தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு பல்வேறு பத்திரிகை மற்றும் நிறுவனங்களால் வெளியிடப்பட்டது. பெரும்பாலான கணிப்புகள் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற வாய்ப்புள்ளதாகவும், பாஜக எதிர்க்கட்சியாகவோ அல்லது கூட்டணி உதவியுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பியான குமாரி செல்ஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவரது மதிப்பீட்டின்படி ஹரியானா மாநிலத்தில் 60 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறினார். மேலும் ஹரியானா மாநிலத்தின் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் வர வேண்டும் என மக்கள் நினைப்பதாகவும், அம்மாநில பாஜக ஆட்சி மீது மக்களுக்கு அதிகளவு அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஹரியானாவில் உள்ள சிறுபான்மையின மக்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டதாக உணர்ந்துள்ளதாக கூறினார். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை மக்களை நேரில் சந்தித்து பேசவும் அவர்களது வலியை உணரவும் மிக முக்கிய பங்களித்ததாக கூறினார். பாஜக மக்களோடு இதுவரை எந்தவிதமான நேரடி தொடர்போ இணைப்போ கொண்டதில்லை என அவர் குற்றம் சாட்டினார். ஹரியானா மாநிலத்தில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த நபரோ அல்லது ஒரு பெண் முதல்வராக வேண்டும் என்ற கோரிக்கை குறித்த கேள்விக்கு மக்களின் அனைத்து வித கோரிக்கை குறித்தும் காங்கிரஸ் கட்சி தலைமை முடிவு எடுக்கும் என பதிலளித்துள்ளார்.